அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியம் நிறைந்த நன்மக்களே, நான் உங்களிடத்தில் குர்ஆன் குறித்து பேச விளைகிறேன். குர்ஆன் ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஓரிடத்துக்கு ஒரு நன்மை என்றார்கள். ஆம் நல்லோர்களே, ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அவருக்கு 30 நன்மைகள் வழங்கப்படுகிறது. குர்ஆன் ஓத கற்றுக்கொண்ட மாணவர்களின் பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒளியினாலான கிரீடத்தை சூட்டி அவர்களை கண்ணியப்படுத்துவான். மேலும் மறுமை நாளில் அல்லாஹு தஆலாவிடத்தில் இந்த குர்ஆன் அடியானுக்காக பரிந்து பேசும். அல்லாஹு தஆலா இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்டவரின் குற்றங்களை மன்னிப்பான். மட்டுமல்ல, குர்ஆனின்படி எவர் துனியாவில் அமல் செய்தாரோ அவரை இந்த குர்ஆன் சொர்க்கத்தில் சேர்க்கும். எவர் துனியாவில் குர்ஆன் படி வாழாமல் குர்ஆனை தம் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்தாரோ அவரை இந்த குர்ஆன் நரகத்தில் தள்ளிவிடும் என்று நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, குர்ஆனோடு நமது தொடர்பு எப்படிப்பட்டது என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அதை ஒரு சடங்கு புத்தகமாகவே நாம் கருதுகிறோம். அதை ஓதுவதும் இல்லை, ஓத கற்றுக்கொள்வதும் இல்லை என்பதுதான் இக்காலத்தில் உண்மையாகும். குர்ஆனை வீட்டின் பரக்கத்துக்காக ஓதுவது என்றும் நோய் நொடி ஏற்பட்டால் ஓதி ஊதுவது என்பதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறேன். குர்ஆனை ஒரு சடங்கு புத்தகமாகவே நாம் கருதுகிறோம். அதை ஓதுவதும் இல்லை, ஓத கற்றுக்கொள்வதும் இல்லை என்பதுதான் இக்காலத்தில் உண்மையாகும். குர்ஆனை வீட்டின் பரக்கத்துக்காக ஓதுவது என்றும் நோய் நொடி ஏற்பட்டால் ஓதி ஊதுவது என்பதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். குர்ஆன் இதற்கு மட்டுமல்ல, நமது வாழ்வுக்கு வழிகாட்டியாக நமது ஈருலக வாழ்வை சீர்படுத்துகிற மனிதாபிமானத்தை கற்றுத்தருகிற இறைவனது மாபெரும் பொக்கிஷமே இந்த குர்ஆன் என்று நினைப்பதில்லை. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, குர்ஆனோடு நாம் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சில குறிப்பிட்ட சூறாக்களை ஓதுவதால் பல்வேறு பலாபலங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி தந்தார்கள். வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹாஃப் ஓதினால் அவருக்கு அந்த வாரம் முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கிறது. வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதிக்கொண்டால் அங்குள்ள ஷைத்தான்கள் விரண்டோடி விடும். தினந்தோறும் சூரத்துல் யாசீன் ஓதிக்கொண்டால் அன்றைய நாளின் தேவைகள் நிறைவேற்றப்படும். சூரத்துல் முல்க் ஓதிக்கொண்டால் கபரு வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. மக்ரிபுக்கு பின் சூரத்துல் வாக்கியா ஓதிக்கொண்டால் அவருக்கு வறுமை ஏற்படாது. இது போன்ற நன்மைகளை போதிந்த குர்ஆனை நாம் கற்றுக்கொள்வோம், அதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.